வணக்கம் நண்பர்களே. இப்படி அழகா டிப்பு டாப்பா ரெடியாகி ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என் வைஃப் கூட காலேஜ்ல படிச்ச நண்பிக்கு இன்னைக்கு கல்யாணம். இவங்கலாம் காலேஜ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா. அதனால இன்னைக்கு புயலே அடிச்சாலும் ரிசப்ஷனை ஸ்கிப் பண்ணாம போயிடணும்னாங்க. பொதுவா ஹஸ்பண்ட்ஸ் இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானமா, நீ போயிட்டு வந்துருன்னுவாங்க. இல்ல மழைய காரணமா வச்சு கதை குத்துருவாங்க. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பே இல்ல. ஏன்னா முன்னாடியே புயலே வந்தாலும் போகணும்ட்டாங்க. நான் மட்டும் போகாம இருக்கிறத கதை கொடுத்திருந்தேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில மட்டும் எனக்கு புயல் அடிச்சு நான் மர்கியா சாலாவா இருப்பேன். அதனால கப்பு சுப்புன்னு ரெடியாகி நானும் அந்த ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல கல்யாண பொண்ணு கூட தெரியாது. இந்த ஹோல் மண்டபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு என் வைஃப் மட்டும் தான். அதனால கூட்டத்துல தொலைஞ்சு போன மாதிரி தனியா உட்கார்ந்து இருந்தேன். அப்புறம் மேடையில போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு கையை கொடுத்துட்டு நேரா சாப்பிடறதுக்கு போயிட்டோம். சிம்பிளான வெஜ் ஃபுட்டா இருந்தாலும் அட்டகாசமா இருந்தது. நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் ஃப்ரூட் சலாட் கவின்னு ஓரமா போய் நின்றுட்டேன். ஏன்னா வந்திருக்கிறது என் வைஃபோட ஃப்ரெண்டு கல்யாணம். அங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் வைஃபோட ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அங்க என்ன வேலை? அவங்க எல்லாம் கும்லிங் போட்டு கிளம்பிட்டாங்க. அதனால நம்ம பொறுமையா ஃப்ரூட் சலாட் ரசிச்சு சாப்பிட்டு கீழே இறங்கி போனேன். நான் சொல்லல எப்படி பேசின்னு இருக்கா பாருங்க. நம்ம சும்மா இருந்தா நம்ம டிரைவர் நினைச்சிருவாங்கன்னு நானும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆமா இல்ல அப்படின்னு நான் வார்த்தையை பேசிட்டு கிளம்பும் போது கூட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டாக்கு நிக்காம போயிட்டே இருந்தது. பொதுவா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு கிளம்பும் போது ஒரு பை கொடுப்பாங்க. அதுக்குள்ள தேங்காய் பழம்லாம் இருக்கும். ஆனா இந்த கல்யாணத்துல புதுசா பகவத்கீதை புக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன் கொடுத்தாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கார் பார்க்கிங் வரைக்கும் வந்துட்டோம். ஆனா தோழிகள் 2 பேரும் நடக்கிறதா நிறுத்திருக்காங்க, பேச்ச நிறுத்தல. பாவம் ஆப்போசிட்ல பாருங்க, என்ன மாதிரியே ஒரு மனுஷன் அந்த பக்கத்துல இருந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் 2 தோழிகளும் பெரிய மனசு பண்ணி கிளம்பலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு வட்டமாமே ட்ரூப் போட்டு நாங்க நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு நீயா நானா பாத்துருவோன்னு கிறிஸ்டோ ஒரு முடிவு கட்டிட்டான் மக்களே. அவ்வளவுதான், இவனுக்கு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு நாங்களும் இன்னைக்கு டே முடிச்சிட்டோம். இன்னைக்கு அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.